நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவும் தான் இந்த நாளும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி. கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மளை அவருடைய மேலான பேரிறக்கத்தால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காரு, வழி நடத்திட்டு இருக்காரு. பிகாஸ் இன்னைக்கு நம்ம உயிரோட என்ன பண்றோம் இருக்கோம். இந்த எனர்ஜி தான் இந்த கடல் வணக்கம் தலை நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே கொடுத்துட்டு இருக்கு இல்லையா? அது ஆரம்பமே அப்படிதான் இருக்கும், அட்டகாசமா. அந்த அட்டகாசத்தோடவே நம்ம இன்னைக்கு கதையை கேட்கலாமா? ஒரு யானை அது என்ன பண்ணுது, மலை உச்சியில போய் நின்றுட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தவறான முடிவுல போய் நின்றுட்டு இருக்கு. நிற்கும் போது அதோடைய ஃப்ரெண்டு கரடி மாமா வராரு. இப்போ கரடி வந்தோடனே அதை எப்படியே தடுத்து நிறுத்திட்டு. எனக்கு ஒரு டவுட், நிறைய கதைகள் நானும் படிச்சிருக்கிறேன், நானும் கேட்டிருக்கிறேன். ஏன் அந்த கரடி கேரக்டர் வரப்ப மட்டும் ஏன் கரடி மாமான்னு கூட சேர்த்து? அது நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த கரடிக்கு ஒரு மரியாதை கொடுக்க மதிப்பு அந்த மாமான்ற ஒரு பேர் அடம்பு வந்துருது. எனக்கு ரொம்ப நாள் அந்த டவுட் இருக்குது, ஏன் கரடியை சொல்லும்போது மட்டும் கரடி மாமா கரடி மாமா. ஆக்சுவலி இந்த கதை நான் படிக்கிறப்போ எனக்கு இந்த கரடி மாமாலாம் இல்ல, அது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி தான் அப்படியே டிராவல் ஆச்சு. ஆனா நான் சும்மா கிரியேட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப அவர் சொல்றாரு, எதனால இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காரு. நான் இவ்வளவு வருஷமா நான் என் காதலியை நான் காதலிச்சிட்டு இருந்தேன், அவ திடீர்னு என்னை இப்படி விட்டுட்டு போவானா, நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை சொல்லி ஓனம் அழுகுது. இதுக்கெல்லாம் போயிட்டு யாராவது தற்கொலை பண்ணிப்பாங்களா, நான் அவ இல்லாம எப்படி அந்த உலகத்துல இருக்க முடியும், என்னால அவ இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுது. கண்டிப்பா இந்த வலியை தாங்க முடியாதுதான், இருந்தாலும் இந்த வலியை தாண்டி நீ கடந்து வாழ்க்கை வாழ்ந்துதானே ஆகணும், இந்த வலியை எப்படி தாங்க முடியும்னு சொல்றீங்க, என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அப்போ அவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, கடந்த காலத்துல இதை விட ஒரு வலி கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு நடந்திருக்கும், ஆனா அதை மறந்துட்டு நீ இப்ப நீ வாழ்ந்துட்டு இருப்ப மகிழ்ச்சியோட. சோ இப்போ ஒரு வலி வருது அப்படின்றப்போ இதை முன்னால எப்படி இதை சமாளிக்க முடியாது நீ சொல்ற, கொஞ்சம் நீ நல்லா சிந்திச்சு பாரு அப்படின்னு. உடனே அந்த யானையும் சொல்லுது, ஆமா எனக்கு இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு வலி ஏற்பட்டிருக்கு, அதை நான் கடந்து வந்திருக்கேன், வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னோடவே அது ஒரு மாதிரி சிந்திச்சு ஒரு மாதிரி சோகமா நிக்கிறப்போ அப்போ கரடி சொல்ற அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலங்கள், அதாவது ஒரு டைம் எடுக்கும். நீ இப்படியே இருக்கணும்னு நான் சொல்லவே வரல, நீ இதே வலியோட இதே வருத்தத்தோட இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, இதுக்கு நீ டைம் எடுத்துக்கோ. டைம் போக போக, அதாவது காலங்கள் போக போக இதுவும் ஒரு நாள் மறையும், உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை மறுபடியும் உனக்கு கொடுக்கப்படும். சோ அதை நீ அனுபவிக்க நீ ரெடியா இருக்கணும். அப்ப நீ இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீ இறந்துட்டனா அப்புறம் எப்படி நீ அதை அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ யானைக்குட்டி, நீ பார்த்தனா உன்னுடைய அப்பா அம்மா அவங்க நீ இந்த மாதிரி காணாம போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வலியை கொடுத்துட்டு நீ ஈஸியா இந்த உலகத்தை விட்டு போகலான்னு முடிவு எடுத்துட்ட. யாரோ ஒருத்தவங்க கண்ணுக்கு தெரியாதவங்க போயிட்டாங்கன்றதுக்காக, அப்பா அம்மாவுக்காக நீ இவ்வளவு பெரிய வலியை கொடுக்க போறன்றது நீ நினைச்சு பாரு. இதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்காக நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழு, அதுதான் அவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த யானைக்குட்டி தப்பு ரியலைஸ் பண்ணி, ஆமா கரெக்டு தானே, இவ்வளவு வருஷம் என்னை வளர்த்த எங்க அப்பா அம்மாவை நான் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போகுது. அவங்க அப்பா அம்மாவும் நல்லா பாத்துக்குது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, நடுவுல அதாவது வாழ்க்கையின் நடுவுல வந்தவங்களுக்காக நம்மளுடைய அப்பா அம்மா இவ்வளவு வருஷம் வளர்த்தவங்களை மறந்துட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டுட்டு ஈஸியா போயிடுறோம். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வலியை கொடுத்துட்டு போறோம்னு யாருமே சிந்திக்க மாட்டோம். தயவு செஞ்சு அப்படி ஒரு தவறை நம்ம இனிமேல் யாரும் செய்யக்கூடாது. கண்டிப்பா. ஒருவேளை இந்த கதையில வரக்கூடிய கரடியா நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் அந்த யானைக்கு சொல்லிருக்கக்கூடிய அட்வைஸ் இவ்வளவு பெருசாலாம் நான் சொல்லிருக்க மாட்டேன், சிம்பிளா நான் சொல்லிருப்பேன். ஏன்னா சூசைட் பண்ணிக்க போறேன், அப்படியே திரும்பி பாரு, இவ்வளவு பெரிய மலையில ஈஸியா என்ன பண்ணிட்டேன், ஏறி வந்துட்டேன், இன்னும் வாழ்க்கையினுடைய பெரிய பெரிய மேடுகள் எல்லாம் உன்னால ஈஸியா என்ன பண்ண முடியும், கடந்து செல்ல முடியும்னு சொல்லி நான் வேணா சொல்லிடுறேன். போயிட்டு கரடிக்கிட்ட எப்படி ஒரு டயலாக் சேர்த்துக்கோங்கன்னு. இருந்தாலும் சூப்பர், நம்ம திரும்பி பாக்குறப்ப இந்த உலகம் பெருசு இல்லையா ஜோ. நல்ல ஒரு சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆளு தரிசனம் பார்க்கலாம்.
காலை தரிசனம் நம்ம இந்த இனிய காலை வேளையில் பார்த்து விட்டோம். எஸ், கண்ணுக்கு விருந்தளித்தது என்றே சொல்லலாம். இன்றைய நாள், இன்றைய தலம் நமக்கு ஏதோ ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை எப்படி நம்ம வந்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு ஆரோக்கியமான சிந்தனையை வந்து நம்ம உட்கொள்ள போகிறோம்ன்ற ஒரு சிறப்பான சிந்தனையோட நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன சிந்தனையை ஆரம்பிக்கலாம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை சிந்திப்பதற்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் நம்ம சிந்திச்சோம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெர்ஃபெக்ட் டைம் அப்படிங்கிறது வராமல் போவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நேற்று ஃபுல்லா சிந்திச்சு அதற்கான ஒரு சில முடிவுகள் நாமளே என்ன பண்ணிருப்போம், நம்ம வந்திருப்போம், தெரிஞ்சிருப்போம் நமக்கான வாழ்க்கையில ஏன் வரல அப்படிங்கிற ஒரு தெளிவை நம்ம பெற்றிருப்போம். இன்னைக்கு பெர்ஃபெக்ட் டைம் வரும். அட போங்கடா அப்படின்ட்டு எழுந்து போயிடுவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவர்களுக்கான பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நிச்சயமாக வரும். நேத்து சொல்றப்போ வரவே வராதுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நிச்சயமா வரும்னு சொல்றீங்களே, எதியா உண்மை அப்படின்னு கேட்டா நேற்று சொன்னது உண்மைதான், இன்னைக்கு சொல்றதும் உண்மைதான். என்னப்பா அரசியல்வாதி மாதிரி இருக்கு, மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இருக்கு. மாத்தி இல்ல, ஆக்சுவலா என்ன அப்படின்னா நம்மளுடைய பெர்ஃபெக்ட் டைம் எப்போ வரும், ஏன் வராமல் போவதற்கான காரணம், அந்த காரணத்தை சரி செய்தா நிச்சயமா பெர்ஃபெக்ட் டைம் வரும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். விவிலியத்துல வாசிக்கிறோம், காணாம ஒரு திருமணம், அங்க திராட்சரசம் தீர்ந்து போச்சு. அன்னை மரியாதை யாருமே வந்து என்ன பண்ணல, முறையிடல. அந்த அம்மாட்ட போய் அந்த அம்மாவால் அது முடியும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இருந்தாலும் அந்த நடக்கக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அன்னை மரியாவா போய் மாதாவா போய் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து ரசம் திந்துருச்சாம்பா, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இயேசுநாதர் சொன்ன பதில், அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும், கேட்டேன், அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும், நேரம் என்ன ஆகல, வரல. பெர்ஃபெக்ட் டைம் என்ன ஆகல, வரல. இயேசுநாதருக்கே பதில் என்னவா இருந்திருக்கு, பெர்ஃபெக்ட் டைம் வரல அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து பிரிந்து போன பிரிவினை சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மாதா வழியா நீங்க ஏன் ப்ரேயர் பண்றீங்க, மாதா கிட்ட கேட்டா பைபிள் என்ன சொல்லியிருக்கு, மாதா போய் கேட்ட உடனே அவங்க சொல்றது எனக்கு முடியாது, என் நேரம் வரலன்னு தானே பதில் சொல்லியிருக்கிறா, அப்ப நீங்க மாதா வழியா உங்களுடைய வேண்டுதலை வச்சா இயேசு கிறிஸ்து எங்க நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடந்து இயேசு கிறிஸ்து ஒரு டீமாவும் மாதா ஒரு டீம்லயும் நின்னாங்கன்னா இன்னைக்கு ஜெயிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மாதாமாக்கு தான் ஓட்டு பயங்கர ஜாஸ்தியா விழும். ஏன்னா நீங்க அன்னை மரியா வழியாக வேண்டக்கூடிய வேண்டுதல் மற்ற எல்லா புனிதர்களை காட்டிலும் அன்னை மரியா ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்ல இருக்காங்க. அவங்க போய் கேட்டாங்கன்னா நோ அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்ல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான. அப்போ இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் வழியாக கேட்டால் நிச்சயமா எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஏன்னா அன்னை மரியாள் அங்க தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்த்து விட்டு போறது. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இப்ப நான் வந்து எங்க அம்மாவை டீல் பண்ண வேண்டிய தேவையில்ல. எங்க அம்மா ஒரு வேலையை செய்ய சொல்றாங்க, நான் செய்யலைங்கிறப்போ அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களோட என்ன டீல் பண்ண விட்டாங்கன்னா, இப்போ ஐயோ இவங்களுக்காக என்ன பண்ணணும், வேலை செஞ்சு ஆகணுமே. சோ அப்போ அவர் சொல்வதெல்லாம் செய்யலாம், அவங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப நான் என்ன ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். அங்கே புதுமைகள், அதாவது வராத நேரத்தையும் வர வைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா. சோ அந்த வகையில இந்த செயல்படக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த செயல்படுதல் அந்த பெர்ஃபெக்ட் டைமை எப்படி கொண்டு வரும், அதற்கான காரணங்கள் என்ன, அதைத்தான் எனக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஏன் என் டைம் பெர்ஃபெக்டா வர மாட்டேங்குது, என் டைம் பெர்ஃபெக்டா வர்றதுக்கு நான் என்ன செய்யணும், அதை நான் யோசிச்சேன் அப்படின்னா எனக்கான பெர்ஃபெக்டான டைம் வரும். சிறப்பு, பெர்ஃபெக்டான டைம் நமக்கு வரும். அது எப்படி வரும் அப்படின்றத இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். என்
தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. ஆங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் 57. இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தாவீதினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றும், அந்த மனநிலை இருக்கிற போதும் தாவீது எப்படிப்பட்ட விஷயங்களை செய்தார் என்றும் மிக அருமையாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தாவீது குகைக்குள்ளாக தன்னையே ஒழித்துக் கொள்கிறார். காரணம், சவுல் அரசன் அவரை கொல்வதற்காக தேடிக் கொண்டிருக்கிறார். அவன் பிடிபட்டான் என்றால் தாவீதை கொன்று போடுவார். ஆகவே உயிருக்கு பயந்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனிதர் தாவீது குகைக்குள்ளாக இருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் உள்ளம் உறுதியாயிருக்கிறது ஆண்டவரே, என் உள்ளம் உறுதியாயிருக்கிறது. பாருங்கள், உயிர் பயத்தோடு இருக்கிற நேரத்திலும் அந்த தாவீது தன்னிலே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை, என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது. பிற மனிதர்கள் எனக்கு உறுதி தர வேண்டும், பிற மனிதர்கள் என்னை பலப்படுத்த வேண்டும் என்றல்ல, தனக்குத்தானே ஒரு பலத்தை உண்டு பண்ணிக் கொள்கிறார். என் உள்ளம் உறுதியாக இருக்கு. எதற்காக உறுதியாக இருக்கிறது என்றால், என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது ஆண்டவரே, என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது, நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இக்கட்டான தருணத்திலே, உயிர் போகிற வேளையிலே கடவுளை புகழ்ந்தேத்த சிந்திப்பான், யோசிப்பான்? ஒருபோதும் இல்லை. ஆனால் தாவீது தன் உயிர் போகிற சூழல் ஏற்பட்ட போதும், தனது உயிருக்கு பேரு ஆபத்து இருக்கிற சூழ்நிலையிலும் அவன் சொல்லுகிறான், நான் உறுதியோடு இருக்கிறேன், என் ஆண்டவரை நான் புகழ்ந்து பாடுவேன், ஆண்டவரே நான் உம்மை புகழ்ந்து பாடுவேன். எப்படிப்பட்ட உயர்வான மனநிலை! மேலுமாக அவன் சொல்லுகிறான், என் நெஞ்சே விழித்தெழு, வீணையை அழை விழித்தெழுங்கள். ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை உருவாக்குகிறான். வேற யாரிடமிருந்து அவனுக்கு மோட்டிவேஷன், உந்து சக்தி தேவையில்லை. அவன் தனக்குள்ளேயே உந்து சக்தியை உண்டு பண்ணுகிறான். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையை யாழை உயிர் விழித்தெழுங்கள் என்ற சொல்லுகிறான். நாம் பாட வேண்டும், இறைவனை புகழ வேண்டும், விழித்தெழுங்கள். இன்னும் ஒன்று அருமையான ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறான் பாருங்கள், வைகரையை நான் விழித்தெழச் செய்தேன். மிக அருமையான விஷயம். வைகரை அதிகாலை பொழுதில் எழுந்து ஆண்டவரை ஆராதிப்பது, புகழ்ந்து பாடுவது எவ்வளோ மிகப்பெரிய காரியம், உன்னதமான காரியம், ஆசீர்வாதமான காரியம். ஆனால் இந்த தாவீது சொல்கிறான், நான் எழுந்து வைகரையையே விழித்தெழச் செய்வேன் என சொல்கிறான். அதற்கு முன்பாக நான் எழுந்து கொள்வேன், எழுந்து என் ஆண்டவரை போற்றுவேன் என சொல்கிறான். முடியுமா? நம்மால் செய்ய முடியுமா என சிந்திப்போம். இந்த திருப்பாடல் ஆசிரியர் அப்படிப்பட்ட உணர்வு நிலையோடு கூட, மனநிலையோடு கூட இருந்து ஆண்டவரை புகழ்ந்தேத்துவதாகவே இந்த பகுதி சுட்டி காட்டப்படுகிறதே. நாம் என்ன செய்ய போகிறோம்? அனுதினமும் அதிகாலையில் எழுந்தவுடனே ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற மனோபாவம் நமக்கு இருக்குமா? அதற்கான மன விருப்பம் நம்மிடம் இருக்குமா? சிந்திப்போம். அப்படிப்பட்ட விருப்பம் இருப்பின் இக்கட்டான தருணத்திலும் நமது மனநிலை தாவீதை போல உறுதியாக இருக்கும். அது மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியம். ஆசைப்படுவோம், அந்த தாவீதின் மனநிலைக்காக ஆசைப்படுவோம். அது நிச்சயம் நமக்கு கொடுக்கப்படும். மேலும் இந்த திருப்பாடல் சொல்கிறது, மக்களினங்களிடையே உம்மை குறித்து நான் நன்றி செலுத்துவேன், எல்லா இனத்தாரிடையேயும் உம்மையே நான் புகழ்ந்து பாடுவேன். உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது, உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகிறது. உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து மக்களினங்களுக்கு முன்பாகவும் ஆண்டவரே நான் உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது அன்பை, உமது வாக்கு பெறலாமையை அணுதினமும் எடுத்துரைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் என்னிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து சொன்ன அந்த தாவீது தான் இன்று நமக்கெல்லாம் ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்கிறார். கிறிஸ்துவும் அதை எதிர்பார்க்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். படைப்பனைத்தும் என்கிற போது படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனித குலம், மனிதர்களும் இறைவனை அறிந்திருக்க வேண்டும், அவரது பேரன்பை உணர்ந்திருக்க வேண்டும், அவரது வாக்கு பெறலாமை, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அறிந்து உணர்ந்து அதன்படி வாழ வேண்டுமானால் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு அந்த காரியத்தை அவரிடம் அறிவிப்பது, இறைவன் எவ்வளவு உன்னதமானவர் என்பதை தெரிவிப்பது. இதை செய்யாது நாம் போனோம் என்றால் அது எவ்வளவு மிகப்பெரிய தவறாக இருக்கும், குற்றமாக இருக்கும். உணர்ந்து பார்ப்போம். ஆகவே
தாவீது அரசராக இருந்தும் அவர் உணர்ந்து செயல்பட்டது, நான் ஒரு அரசனாக இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற பொறுப்பு, என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஜனத்துக்கு இறைவனை அதிகமாய் கொடுப்பது, இறை அன்பை அதிகமாய் பகிர்ந்து கொள்வது, இறைவனுடைய வாக்குறுதிகளை அவர்களிடம் கொண்டு செல்வது. ஆக அந்த அரசர் செய்ய முடியுதென்றால், அந்த தாவீது செய்ய முடியுமானால், அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் அனுதினமும் செய்ய கடமைப்பட்டிருப்போம். இறைவனை அறிவிப்போம், இறைவனை போற்றி புகழ்வோம், இறைவனை இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளுகிற விதத்திலே, இந்த உலகமே போற்றி புகழ்கிற விதத்திலே நமது செயல்பாடு அமைந்திருக்கட்டும். அதற்காக இவ்வேளையிலே இறைவனை நோக்கி நாம் உருக்கமாய் ஜெபித்துக் கொள்வோம். எங்களை எந்நாளும் காத்து பராமரித்து ஒரு அன்பு இறைவா, இன்றைய நாளிலே தாவீது மன உறுதியோடு கூட உம்மை புகழ்ந்தேத்தியதை உணர்ந்தோம். நாங்களும் எங்களது வாழ்க்கையிலே இடர்கள் வந்தாலும், துன்ப துயரங்கள் வந்தாலும் ஒருபோதும் மனம் தளராமல் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை குறித்து மகிழ்ந்து கொண்டாடவும், அவற்றை பிறருக்கு அறிவிக்கவும், உம்மையே புகழ்ந்தேத்தவும் எங்களுக்கு வாய்ப்பு தாரும். எங்களை எந்நாளும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நமக்கான பர்ஃபெக்ட் டைம் கண்டிப்பாக வரும். அதுக்கும் காரணம் நாம தான். அதுக்கு நாம என்ன செய்யணும் தான் பேசிட்டு இருக்கிறோம். அது அடுத்து எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது அடுத்த ஸ்டெப் எடுத்தாலே போதும் இல்லையா? ஸோ நம்ம எப்படி நேரத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கோமோ, அந்த நேரத்துல நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காத்துட்டு இருக்க அந்த நேரத்துல நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், நம்ம இன்னும் புதுசா நம்ம ஏதாவது கத்துக்கலாமா, அந்த நேரத்துல அந்த மாதிரி புதியதாக நம்ம ஏதாவது கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்றது நமக்காக வரும். கண்டிப்பா. இதை சொல்லும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட், ஆக்சுவலா ஷட்டில் பேட்மிண்டன் 11th படிக்கிறப்போ விளையாட்டு இருக்கும்போது என்னன்னா, ரொம்ப எங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் எங்க மேல, எங்க போனாலும் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு காரணம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிடுறோம். நீங்க எங்க போனாலும் அப்படிதான் இருக்கீங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, எங்க போனாலும் ஜெயிச்சிடலான்னு இருக்கீங்க. ஆனா அதுல ஏதாவது ஒரு ஸ்டோரியோ சொல்லிடுறீங்க. அது நடந்த விஷயம் தான். மண்ணை வாரி போத்த மாதிரி கடைசி ரொம்ப சில்லியா பாயிண்டே எடுக்காமலாம் தோத்தோம். எங்களுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. என்னடா இவ்வளவு பில்டப் கொடுத்து அந்த டீம் பசங்களோட லஞ்ச் சாப்பிடும்போது பேசிக்கிட்டு, இந்த இவன் இப்படி விளாடுவான் நான் அப்படி விளாடுவான்ட்டு நாங்க சுய பொறுமை பயங்கரமா ஒன்னுட்டெல்லாம் பேசி கடைசியை மண்ணை கவிட்டு வந்தோம். அப்போ ஒரு வெறி இருக்கும் இல்லையா, ஐயோ நம்ம இவ்வளவு நினைச்சோம் அப்படியாது. அப்ப திரும்ப மீண்டும் அந்த பிராக்டிஸ், அப்ப எதுல நம்ம மிஸ் பண்ணோம், அப்ப பேச்சை ஃபர்ஸ்ட் குறைக்கணும் அப்படிங்கறது. அப்ப அந்த பிராக்டிஸ் திரும்ப அதுல என்னென்ன திறமை எங்கெங்கெல்லாம் எதுல நம்ம ஃபால்ட் ஆனோம் அப்படிங்கிறப்போ அதுல ஒரு பயிற்சியாளர் எங்களுக்கு கொடுத்தவர்கள். அவர் கிண்டலுக்குன்னு பைத்தியம் தான் அவர் என்ன பண்ணுவோம் கூப்பிட்டு, அவர் ஆள் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி விகாரமான தோட்டத்தோட இருப்பார். ஆனா சம பிரில்லியன்டான அவன் ஒரு சர்வீஸ் முறை போடுறதுக்கு என்ன பண்றாரு, எனக்கு கத்துக் கொடுக்குறாரு. அப்போ இதை நீ கத்துக்கிட்டானா இது உனக்கு லைஃப்ல எங்கனாலும் எந்த மேட்ச்லனாலும் இதை கண்டிப்பா உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டபுள்ஸ் விளாடுறப்போ ஒரு பாக்ஸ்ல சர்வீஸ் போடுறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சாமானியத்துல வரவே இல்லை. நான் ஒரு இடத்துல ஃபெட்டப்பா எதுக்கு இதை போய் பழக வைக்கிறீங்க, வேண்டாம் நீ பழகுன்னு சொல்லி அவர் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த சர்வீஸ் என்ன பண்ண வைக்கிறாரு, பழக வைக்கிறாரு. அவர் சொல்லின விஷயம், இந்த சர்வீஸ் அவன் ஒண்ணு எடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு அவன் பவர் ஹிட்டரா இருக்கணும். அந்த பவர் ஹிட் பண்ணா அந்த காக் என்ன ஆகுனா வெளியே போய் விழுந்துடும். அவன் எல்லாம் லைட்டா டச் பண்ணலான்னு பார்த்தா அது நெட்டவே என்ன பண்ணாது, கிராஸ் பண்ணாது. இதுதான் இதனுடைய பியூட்டி, நீ வேணாலும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாரு. நானும் எடுத்து செஞ்சேன்னா அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் வருது. அதே எந்த டீம்கிட்ட தோத்தமோ அதே டீம் கூட மேட்ச் கான்பிடென்ட்டா உள்ள இறங்கி அந்த 2 பசங்களை பார்த்தோன்னே இருந்த கான்பிடென்ட் எல்லாம் போயிருச்சு. அடப்பாய்கள் இவங்களான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செட் நினைச்ச மாதிரியே தோத்தாச்சு. செகண்ட் செட் அவர் அங்க இருந்தவர் வந்துட்டு, டேய் என்னடா நீ உங்க விளையாட்டே விளையாடலையாடா, ஏன்டா இப்படி பயப்படுறீங்க, இல்ல அவங்க பார்த்தால ஒரு மாதிரி அந்த தோத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஞாபகம் வருது, அதை விட்டு தலை நீ பாக்ஸ் சர்வீஸ் பண்ண அப்படின்னாரு. நெக்ஸ்ட் செட் நாங்க ஈஸியா என்ன பண்ணோம்னா வின் பண்ணோம். கடைசி அந்த கேமே ஈஸியா வின் பண்ணோம். ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு காத்திருக்கக்கூடிய தருணங்கள் நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும், அந்த பெர்ஃபெக்ட் டைம் எனக்கு வரணும் அப்படின்னா நான் என்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனை வளர்த்துக் கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மே 8 புனித பேதுரு டேரன்டைஸ். பிரான்ஸ் நாட்டிலுள்ள சென்ட் மௌரிஸ் என்ற இடத்தில் கிபி 1102 பிறந்தார் டேரன்டைஸ். தன் 20வது வயதில் சிஸ்டர்சியன் துறவர சபையினில் சேர்ந்த இவர் துறவர பயிற்சி பெற்று ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். இறை பக்தியிலும் நிர்வாகத் திறனிலும்
சிறந்திருந்த இவர் கிபி 1132 ஆண்டு தன் 30வது வயதில் தன் சபையின் தலைவராக பொறுப்பேற்றார். நோயாளிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்த அருட்தந்தை டேரன்டைஸ் கிபி 1142 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் டெரன்டைஸ் மறைமாவட்டத்தின் பேராயராக உயர்த்தப்பட்டார். தன் மறைமாவட்டத்திலுள்ள விவசாயிகள் கடும் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட போது தொண்டு நிறுவனம் அமைத்து அவர்களின் பசி தீர்த்தார். திருத்தந்தையர்களுக்கும் பேரரசர்களுக்கும் ஆலோசகராக இருந்த பேராயர் பேதுரு திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் பேரரசன் பார்பரோசாவின் சூழ்ச்சியினால் பாதிக்கப்பட்ட போது பேரரசனை கடுமையாக எதிர்த்தார். இங்கிலாந்து அரசுக்கும் பிரான்ஸ் நாட்டின் அரசுக்கும் அமைதி தூதுவராக இருந்து சமாதானத்தினை ஏற்படுத்திய பேராயர் பேதுரு தன் சொந்த ஊரான சென்ட் மௌரிஸ் திரும்பும் வழியில் விண்ணகமடைந்தார். மக்களுக்கு மட்டுமல்லாமல் அரசர்களுக்கும் நற்செய்தியினை அறிவித்து இறைப்பணிகளைச் செய்த பேராயர் பேதுரு டேரன்டைஸினை கிபி 1191 ஆண்டு திருத்தந்தை 3ஆம் செலஸ்டின் புனிதராக உயர்த்தினார். புனித பேதுரு டேரன்டைஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் விவசாயிகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான பகுதி. இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் எனக்கான பர்ஃபெக்ட் டைம் வரும். அது எப்படி வரும் அப்படின்றத இன்றைய நாள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்ததாக அதை வர வைப்பதற்கான அடுத்த காரணம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றைய தினம் பேசும்போது சொன்னோம், சில நேரங்கள் இந்த புதிய தொழில்களை தொடங்குகின்ற பொழுது இதெல்லாம் எப்படி செய்யறது, இதுல ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா நான் என்ன பண்றது, அதனாலே நமக்கான நேரத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்து விடுகின்றோம். இப்போ அதனோட இன்னொரு பக்கம், அப்போ ஏதோ ஒரு பயம் எனக்கு இருக்குது, எனக்கு வந்து தொழிலை தொடங்குவதற்கான பணம் மட்டும் என் கையில என்ன பண்ணிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன். அப்ப அதை வச்சுக்கிட்டு நான் தொழிலை தொடங்குகின்ற பொழுது ஒருவேளை சொதப்பிட்டா அந்த சொதப்பலை சரி செய்வதற்கான பணம் என்கிட்ட இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப நமக்கான தீர்வு பெர்ஃபெக்ட் டைம் வரணும்னா தொழில் தொடங்குவதற்கான பணம் மட்டும் இல்லாமல் அதை நான் சொதப்பினா அதை நான் மேனேஜ் பண்றதுக்கு இன்னொரு மணி, அதாவது வீட்டுல எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணணும் இருக்கணும். அதை கை வைக்கவே கூடாது. நம்ம எப்படி உண்டியல் காசு போட்டுட்டு அதையோ கடவுளுக்கான அதை எடுக்கவே கூடாது. இப்ப சில நேரங்கள் வேளாங்கண்ணி பூண்டி போன்ற திருத்தங்கள் போகிறதுக்கு வீட்டுல காசு சேர்த்து வச்சு போன நாட்கள்லாம் உண்டு. அப்ப அந்த நாட்கள்ல என்ன நிலைமை வந்தாலும் அந்த உண்டியல்ல போட்ட காசு என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸ் அதுக்காக நான் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கின்ற பொழுது அப்போ ஒருவேளை திடீர்னு எதிர்பாராத ஏதோ ஒரு இழப்புகளோ ஏதோ சம்திங் நடக்கிறப்போ நான் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து நான் கையை வச்சு அதை எடுத்து நான் செலவழிக்கின்ற பொழுது எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது, கடன் வாங்கணுமா தேவையில்லை. அப்போ இதுதான் நமக்கான தீர்வு. பெர்ஃபெக்ட் டைம் வரணும் அப்படின்னா பிசினஸ்க்கான அமௌண்ட்டை மட்டும் நான் ரெடி பண்றது மேட்டர் இல்லை. பிசினஸ் அமௌண்ட்ல ஒருவேளை சொதப்பினா அந்த இழப்பீடுகளை இன்னொரு 4-5 மாசத்துல என்னால நான் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு அந்த 4-5 மாசத்துக்கு எனக்கு தேவையான போதுமான பினான்சியல் பில்டப் அந்த இதையும் நான் கட்டி அமைத்தேன் அப்படின்னா எனக்கான பெர்ஃபெக்ட் டைம் கண்டிப்பா வரும். சிறப்பான ஒரு தெளிவு இது இல்லையா? கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம இப்படியும் இருக்கணும் இப்படியும் யோசிக்கணும் அப்படின்றது தொடர்ந்து பேசலாமே. பார்த்த பகுதி பார்க்கலாம். ஒரு பணக்காரர் தன் வீட்டில் கடவுள் சிலை வைக்க ஒரு சிற்பியை அணுகி சென்றார். அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கி கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் அவர் செதுக்குவதை வேடிக்கை பார்த்த அவர் சிற்பி செதுக்கிய இன்னொரு சிலை கீழே கிடப்பதை, அச்சு பிசகாத அதே மாதிரியான இன்னொரு சிலை கீழே கிடப்பதை கவனித்து விட்டார். ஒரே கோயிலில் எப்படி ஒரே மாதிரியான 2 சிலைகளை வைப்பார்கள்? ஓ, வெவ்வேறு கோயிலுக்காக செதுக்குகிறீர்களா? இப்படி கேட்டவரிடம் சிற்பி சிரித்து கொண்டே சொன்னார், இல்லை ஐயா, கீழே கிடக்கும் சிலையானது உடைந்து போனது. ஆச்சரியமானார் பணக்காரர். என்ன சொல்றீங்க?
இங்கே கீழே கிடக்கும் சிலையானது உடைந்து போனதா? பார்க்க மிகவும் அழகாகத்தானே இருக்கிறது. அப்படி எந்த பாகமும் உடைந்து போனதாக தெரியவில்லையே. அப்படியா? அதோ நன்றாக பார், அந்த சிலையின் மூக்கில் ஒரு சின்ன கீறல் இருக்கிறது பார். போய் பார்த்து விட்டு வந்து சொன்னார், ஆமாம் சிற்பியாரே, ஒரு லேசான மெல்லிசான கீறல் ஒன்று அந்த சிலையின் மூக்கிலே இருக்கிறது. அது சரி, இந்த சிலையை நீங்கள் எங்கே வைக்கப் போகிறீர்கள்? இது பக்கத்து ஒரு கோவிலின் கோபுரத்தில் 40 அடி உயரத்தில் வருகின்ற சிலை. சொல்லிக்கொண்டே ஒளியோடு உழைத்துக் கொண்டே இருந்த சிற்பியிடம் உணர்வுபூர்வமாக கேட்டார் அந்த பணக்காரர், 40 அடி உயரத்தில் இருக்க போகும் இந்த சிலையின் இந்த குறைபாட்டை யார் கண்டுபிடிக்க போகிறார்கள்? இன்னொரு சிலையை செய்யத்தான் வேண்டுமா? இவ்வளவு பெரிய உழைப்பு தேவைதானா? இது முட்டாள்தனம் இல்லையா? இந்த சின்ன கீறல், இந்த மெல்லிய கீறல் யாருக்கு தெரிய போகிறது? சட்டென சொன்னார் சிற்பி, அந்த சிலையில் கீறல் இருப்பது எனக்கு தெரியுமே. கீழே இருந்த மேலே பார்க்கும் போது அது எனக்கு தெரியுமே. கீழே இருந்து பார்க்கும் எனக்கு அது தெரியும் போது குற்ற உணர்வு வராதா? என் தொழிலில் உள்ள குறை எனக்கு உறுத்தலாக இருக்குமே. அதனால் தான் இன்னொரு சிலையை நான் செய்கின்றேன். அதோடு சிறப்பாய் சொன்னார் சிற்பி, அதோடு மேலே இருந்து பார்க்கும் கடவுளுக்கும் தெரியுமே. திருத்தப்படாத குறைகள் உறுத்தி கொண்டே இருக்கும். அடுத்தவர் பாராட்டுக்காக வேலை செய்யாதே, உன் மன திருப்திக்காக வேலை செய். முழுமை என்பது சேருமிடமல்ல, உன்னை நீயே தினமும் செதுக்கிக் கொள்ளும் பாதை. முழுமை என்பது மற்றவர்களை விஞ்சுவதும் அல்ல, அது உன்னை நீயே விஞ்சுவது. கல்லாக இருப்பது உன் விதி என்றால் சிலையாக மாறுவது உன் மதி. அதுவே உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளும் நீதி. முற்றுப்புள்ளி இல்லாத பயணம் இது. ஒவ்வொரு பொழுதிலும் உன்னை நீயே புதுப்பித்துக் கொள்வதுதானே அழகு. இலக்கு என்பது எட்டாத உயரத்தில் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய துல்லிய வினைகள் அதை எட்டும் தூரத்தில் கொண்டு வந்து வைக்கும். மறவாதே. ஆம், இளைய பாரதத்தினாய் வா வா வா, முழுமை கண்டு நெருங்குவாய் வா வா வா. சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பெர்ஃபெக்ட் டைம் கண்டிப்பா வரும். அதற்கும் காரணம் நான் தான். அதுக்கு நாம என்னென்ன செய்யணும் அதை தான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்முடைய வாழ்க்கையில சிறந்த திட்டம் அப்படின்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் சூப்பரா தான் இருக்கும் இல்லையா? அதாவது திட்டமிட்ட வாழ்க்கை என்னைக்குன்னா ஒரு நாள் செதறி போகுமானா கண்டிப்பா இருக்காது. பெர்ஃபெக்டான அந்த பிளானிங்கோட நம்ம மூவ் பண்றப்போ நம்ம ஏதோ எடுத்தோம் கவுத்தோம், ஓகே நம்ம எடுத்து செஞ்சிடலாம், இது பண்ணிடலாம், இது என்னால செய்ய முடியும், இது அது பண்ண முடியும், ஆச்சு ஊச்சு நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா அந்த காரியம் பதறிதான் போகுமே தவிர அந்த காரியம் ஸ்டாண்டர்டா இருக்குமானா இருக்காது. சோ எந்த ஒரு விஷயமா தான் நம்ம திட்டமிடுதலும் அது செய்யறப்போ நமக்கான பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்றது நமக்கு தேடி வரும். நிச்சயமா இதுல திட்டமிடுதல்லையும் ஒரு சில தெளிவு புரிதல் நமக்கு வேணும். சில நேரங்களில் திட்டமிடுதல் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், டைம் டேபிள நினைச்சுக்கிறோம். டைம் டேபிள் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா டைம் டேபிள் எல்லா நேரங்களும் என்ன ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஒருவேளை நம்ம இது படிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோ. எனக்கு படிக்கிற எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நான் எதை தூக்கி உட்காந்து படிப்பேன். எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம ஸ்கூல் டேஸ் நடக்கிறப்போ இல்லை காலேஜ் நடக்கிறப்போ ஒரு டைம் டேபிள் போட்டு எந்திக்கும் 6 மணிலேருந்து படிக்கிறோம், ஓகே சந்தோஷம், வெல் அண்ட் குட். ஹாலிடேஸ் விடுமுறையில் இருக்கிறோம், விடுமுறையில் எனக்கு எக்ஸாம் அடுத்ததுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக டைம் டேபிள் என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிடும். அது அந்த டைம் டேபிள் ரெடி பண்ணணும், மாறணும்னு ஒரு விஷயம் தோணுது இல்லையா? அதுதான் திட்டமிடுதல். ஸோ அப்போ அந்த திட்டமிடுதல் கரெக்டா இருந்துச்சு, அது நான் கரெக்டாக இருந்தால் வெறும் பிளான்ஸ் எல்லாருக்கிட்டும் நிறைய இருக்குது. திட்டமிடுதலாகவே இருந்தால் பெர்ஃபெக்ட்டா வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. அந்த திட்டமிடுதல் எப்பொழுது செயல்பாட்டிற்கு உள்ளே செல்கிறதோ அப்போது எனக்கான பெர்ஃபெக்ட் டைம் கண்டிப்பா வரும். சிறப்பு. நம்ம தொடர்ந்து பேசலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. வாழ்வில் நமக்கான பெர்ஃபெக்ட் டைம் கண்டிப்பா நமக்கு
வரும். அதற்கான காரணம் என்ன, அதை நாம் என்னெல்லாம் செய்யணும், அதை தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன செய்ய சொல்றோம், என்னெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு அந்த பெர்ஃபெக்ட் டைம் வரும் இல்லையா? அந்த டைம்ல அந்த விதத்துல பாக்குறப்போ நம்மளுடைய மைண்ட் அதை வந்து செட் பண்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இருக்க இந்த சொசைட்டில வந்து எவ்வளவு கவன சிதறல்கள் நம்மளுக்கு அங்க இப்படின்னு சொல்லிட்டு அலைபாஞ்சிட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மைண்ட் செட் பண்றது ஒரு பெரிய விஷயமானதான். ஆனா அது நம்ம கரெக்டா பண்ணிட்டோம், அது ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த தெளிவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கான பெர்ஃபெக்ட் டைம்ன்றது நம்ம கிட்ட வரும். நிச்சயமா மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் செட் எப்போ தெளிவாகும், குழப்பம் இல்லாமல் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு தெளிவா நம்மளால பதில் கொடுக்க முடிந்தால் நம்மளோட மைண்ட் செட் கிளியரா இருக்குன்னு அர்த்தம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, 2 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டே தான் லைஃபை என்ன பண்ணிட்டே இருக்கும், கொண்டு போயிட்டு பண்றோம். அந்த 2 ஆப்ஷன் என்னன்னா, ஒரு சேஃப்டிக்காக இருக்கணும். அதாவது இதுதான் எனக்கு 99% வேண்டுமான ஒன்று, 1% சொதப்புச்சுன்னா தான் எனக்கு செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற அது மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா 50-50. இது படிக்கணும்னு ஆசை, இது கிடைக்கலன்னா இது கிடைச்சிக்கலாம். எனக்கு இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசை, இந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைக்காட்டி இந்த ஸ்கூல்ல எனக்கு சீட்டு கிடைச்சா போதும். எனக்கு இந்த குரூப் எடுக்கணும்னு ஆசை, இந்த குரூப் கிடைக்காட்டி. அப்போ 50-50 அப்படிங்கிறப்போ எப்பவுமே 2 ஆப்ஷன் வச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறப்போ மைண்ட் செட் கிளியரா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஸோ அப்போ அந்த மைண்ட் செட்டை கிளியரா இருக்கிறதுக்கு எனக்கான இலக்கு ஒன்றே ஒன்று தான், அதுதான் என் தெளிவான இலக்கு. அதை நோக்கி நான் ஓடுவேன். எனக்கு அந்த செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நான் தோத்ததுக்கு அப்புறம் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், டிசைட் பண்ணிக்கிறேன். ஆனா முதல்ல கிளியரா இருந்தா அந்த தோல்வி ஏற்படுமான்னு கேட்டா நிச்சயமாக ஏற்படாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ திட்டமிடுதல் எப்படி முக்கியமோ அதுபோல எனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற தெளிவும் எனக்கான நேரத்தை சரிவர செய்யும் கொடுக்கும். தொடர்ந்து பேசுவோம். இப்ப பகுதி பார்ப்போம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 29 நாம் தொடர்கிறோம். இன்று 3ஆம் கருத்தினை நாம் பார்க்கிறோம். கற்றவர் கருத்து என்கிற அந்த தலைப்பில் வருகிற அந்த 3 கருத்துகளுள் 3ஆவதை நாம் பார்க்கின்றோம். நிலம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் தொடர்பாக ஆசை ஆர்வம் கொண்டு அதில் இயங்குகிற ஒரு தன்மை இருக்கிறதே, அது கூடாது என்பது போன்று இந்த செய்யுள் சொல்கிறது. பார்ப்போம். பெண் விழைந்து பின் செலினும் தன் செலவிற்குன்றாமை, கண் விழைந்து கை அறினும் காதல் பொருட்கின்மை, மண் விழைந்து வாழ்நான் மதியாமை, இம்மூன்றும் நுண்விழைந்த நூலவர் நோக்கு. திரிகடுகம் 29. இன்று மண் விழைந்து வாழ்நான் மதியாமை. மண், அந்த மண்ணின் மீது ஆசை கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு நிலை, அந்த ஒரு சூழல் இருக்கிறதே, அந்த ஒரு நிலை நடக்கின்ற அந்த நாள் அது நம்மால் மதிக்கப்படக்கூடாது. அது ஒரு தரம் குறைந்த நாளாக நம்மை பொறுத்தமட்டில் மாறிவிடுகிறது. ஆக வள்ளுவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அதாவது இந்த உலகம் அது நமக்குரிய உலகமாக, கற்றவர்க்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதே மாதிரி இந்த உலகம் நமக்கான ஒரு இயல்பான ஒரு குடும்ப தன்மையிலான ஒரு இடம் என்றெல்லாம் அந்த உலகத்தையே வென்று நிற்கின்ற அளவுக்கு உயர்கிற ஒருவர் என்ன செய்வார்? அவர் காலம் அப்படியே இருக்கட்டும், பொறுமை என்கிற நிலையில் இருப்பார். ஒரு நிலத்தை பார்த்தவுடனே அந்த நிலத்தை அப்படி அபகரித்து விட வேண்டும், நான் உரிமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அல்ல, பொறுமை என்பதுதான். ஆக அந்த நிலத்தை என் கண் பார்த்து விட்டது, எனவே நான் அப்படியே அதை பெற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்றெல்லாம் வெறித்தனத்தில் இருக்கிற அந்த ஒரு தன்மைக்குரிய அந்த நாள் இருக்கிறதே, அந்த நாள் மதிக்கப்படுவதற்குரிய ஒரு நாள் அல்ல என்பதாக ஒரு செய்தி புதிதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், பொதுவாக எல்லாருக்கும் மிகச்சிறப்பாக குருக்கள் துறவிகளுக்கு என்று முன்னரே இந்த ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 வகையான ஆசைகள் அங்கு தவிர்க்கப்பட்டாக வேண்டும். அந்த ஆசை எவையெல்லாம்? முதல்ல மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்கின்ற இந்த ஆசைகள், இவை தவிர்க்கப்பட்டாக வேண்டும். ஆக இந்த ஆசைகள் தவிர்க்கப்படாமல் அவற்றை உள் வைத்து கொண்டே அந்த நாளும் எனக்குரிய சிறப்பான நாள் தான் என்று எண்ணுபவர்கள்
அவர்கள் கற்றவர்களாக அல்லது அறிவு பெற்றவர்களாக கருதப்பட முடியா. அதில் தெளிவாக அவர்கள் வைத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நகர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது இங்குள்ள செய்தி. இன்று நாம் ஆத்திசூடிலிருந்து ஒரு செய்தியை நினைவில் கொள்ளலாம். ஏற்பது இகழ்ச்சி என்கிற ஒரு செய்தி. அது வேறொன்றுமில்லை. அதாவது இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் என்று சொல்கிற அவை இதையும் இணைத்து சொல்கிறார். என்கிட்ட இருக்கிறத நான் மறைக்கக்கூடாது. அதை போன்று கொடுப்பதை நான் விலகி நிற்கக்கூடாது. கொடுப்பதிலிருந்து எவரும் கொடுக்கின்ற பொழுது அவரை விலக்கியும் வைக்கக்கூடாது. மாறாக நான் பிறரிடமிருந்து ஏற்கின்ற, பெறுகின்ற, களவாடுகின்ற, எனக்கென்று வைத்துக் கொள்கின்ற அந்த பண்பை நான் விட வேண்டும். அது இகழ்ச்சி என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் வாழ்நாள் என்கின்ற ஒரு அருமையான தனித்தமிழ் சொல். இதை எப்படி வேறு வகையிலும் சொல்லலாம்? ஆயுட்காலம். ஆயுட்காலமும் தமிழ்தான். ஆனால் அதை ஆயுசு, தீர்க்காயுசாயிரு என்று சொல்வது அது சமற்கிருதம். மற்றபடி வாழ்நாள், வாழ்நாளெல்லாம் நல்ல நாள், கடவுள் தந்திருக்கிற நாள். அப்போ எப்படி இங்கே ராகு காலம், யமகண்டம், நல்ல நாள் அப்படிலாம் பகுத்து கொடுத்துருக்குறாங்க? இது பிழைப்புவாதிகள் அல்லது கடவுளின் பெயரால் அவர்கள் வைத்திருக்கிற பல்வேறு வகையான மந்திரங்களின் பெயரால் வாழ்க்கை நடத்துவதற்கு வைக்கப்பட்ட ஒன்று தான். நல்ல நாள் என்பது என்ன? எல்லாரும் ஒன்று கூடி வருவதற்குரிய ஒரு சூழல் எந்த நாளோ அதான் நல்ல நாள். இதில் ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் தீர்மானிக்கிற ஒரு நாள் என்பதல்ல. மாறாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நன்றாக அமையக்கூடிய ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாள் தான் சிறப்பான நாள். சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாங்கள் திருமணம் வைக்க மாட்டோம். ஏனென்றால் அது ராகு காலத்துக்குரிய ஒரு நாள், அது சரியான நாள் அல்ல, மங்களகரமான நாள் அல்ல. யார் சொன்னார்? அதனால தான் பொது உடைமை கட்சிக்காரங்க, பெரியாரிய சிந்தனையாளர்கள் சனிக்கிழமை திருமணம் வைப்பாங்க, செவ்வாய்க்கிழமை வைப்பாங்க. இப்போ யார் உண்மையிலே கடவுள் பக்தியாளர், யார் நம்பிக்கையாளர்கள்? இதெல்லாம் கேள்வி. எனவே இந்த வாழ்நாள் என்கிற அந்த தனித்தமிழ் சொல்லை பயன்படுத்துகிற இந்த நேரத்தில் நாம் நாட்கள் தொடர்பாக வைத்திருக்கிற, காலங்கள் தொடர்பாக வைத்திருக்கிற மூட நம்பிக்கைகளையும் தூக்கி எறிவோம். எது எப்படியோ இந்த நிலம் உள்ளிட்ட பலவற்றை மீது ஆசை கொண்டு, ஆனால் மற்றவர்களுக்கு வழங்குகின்ற, மற்றவர்களை வாழ வைக்கின்ற அந்த எண்ணம் கொள்ளாமல் இருக்கிற அந்த நாள் அது சரியான நாள் அல்ல என்பதில் மட்டும் நாம் உறுதியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆற்றுவோம். எனவே கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான பகுதி நம்ம பார்த்துருக்கோம், திரிகடுகம். எஸ், இன்றைய நாள் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். பர்ஃபெக்டான டைம் ஒவ்வொருத்தருக்குமே வரும், அதற்கான காரணங்கள் அது எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு அப்படின்னு எவ்வளோ சொல்லுவோம் நம்ம. பார்க்கணும். இந்த நூற்றாண்டு வரலாறுல எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்குது. அதாவது நான் தமிழ் மொழியில மட்டும் சொல்லல, உலக அளவுல எல்லா பிராந்திய மொழிகளிலும் எல்லா அவங்களுடைய கல்ச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படங்களுடைய ஒற்றை லைன் ஸ்டோரி எல்லா படத்துலயும் ஒண்ணுதான். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும்? சரியாகும். இவ்வளவுதான். எந்த திரைப்படமா நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, ஒண்ணு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா இருக்கும், அந்த குடும்பத்துல பிரச்சனை கிளைமேக்ஸ்ல சரியாகும். இல்ல ஊருக்குள்ள பிரச்சனையா இருக்கும், ஊருக்குள்ள பிரச்சனை சரியாகும். இல்ல உலகத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும், அந்த பிரச்சனை கடைசி கிளைமேக்ஸ்ல சரியாகும். இவ்வளவுதான் ஒரு படத்தினுடைய ஒன் லைன் ஸ்டோரி எல்லாத்தையும். ஆனா அந்த கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்திற்கும் என்னன்னா எல்லாம் சரியாகுங்கிறது வேற வேறு விதமா இருக்கும். தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய திரைப்படங்கள் குறிப்பா 70, 80 அந்த காலகட்டத்தில் வந்த திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் ஹீரோ கஷ்டப்பட்டு எல்லா உறவுகளையும் இதுக்கி பிடிச்சு கொண்டு போய் நல்லா கஷ்டப்பட்டிருப்பாரு. கிளைமேக்ஸ்ல ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்கும், உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மனம் திருந்தி ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஒருத்தர் மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா எல்லாருமே திருந்திடுவாங்க. ஒட்டு மொத்தமா அந்த ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில எல்லா நல்ல விஷயங்களும் ஒண்ணு போல என்ன பண்ணும் நடக்கும். ஒருத்தர் வந்து ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்லிட்டு இருப்பார், உடனே இன்னொருத்தர் வந்து இன்னொரு குட் நியூஸ் என்ன பண்ணுவார்? சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டாங்க, இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தவங்க வந்துட்டாங்க, ஓகே இவங்க கிட்ட பேசாம இருந்தவங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பேசிட்டாங்க. இதுதான் நம்ம தமிழ் சினிமால பார்த்திருக்கிறோம். ஸோ அது போல நாம் காத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். கற்றுக்கொள்ள வேண்டிய திறமைகளை கற்றுக்கொண்டு வளர்த்தெடுப்பது, காத்திருக்க வேண்டிய நேரத்தில் எங்க நம்ம தோத்தாலும் எதை செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடுதல் தெளிவாக இருப்பது, இதற்கு தகுதிப்படுத்திக் கொள்வது, இது எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டா செஞ்சோம் அப்படின்னா செயல்பட தொடங்குகின்ற பொழுது அந்த பர்ஃபெக்ட் டைம்ல உங்களுக்கு எங்கெங்க இருந்து ஹெல்ப் வரணுமோ கரெக்டா வரும். எந்தெந்த வேலைகளை செய்வதற்கு ஆட்கள் உங்களுக்கு எங்கெங்க தேவை எல்லாருமே கரெக்டா அந்தந்த நேரத்தில் அந்தந்த அலைன்மெண்ட்ல ஒன்னா வந்து நிற்பாங்க. இதை நம்ம யாராவது மிஸ் பண்ண முடியுமா? ஸோ கரெக்டான நம்மளுக்கான பர்ஃபெக்ட் டைம் வரும், அதுக்கான செயல்களில் ஈடுபடலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம்.
டிஜிட்டல் பயம் அப்படின்னா என்ன பார்த்துடலாம். நண்பர்களின் சுற்றுலா நான் இல்லையே, சக ஊழியர்களின் பதவி உயர்வு அந்நிகழ்விலும் நான் இல்லையே, நண்பர்களின் பார்ட்டிகளிலும் நான் இல்லையே, அவர்களின் வாழ்வு மட்டும் ஏன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளது, அவர்களின் வாழ்க்கை எல்லாம் சுகம்தானா, அவர்களின் வெற்றி எல்லாம் உண்மையா, நாம் எதையோ தவற விட்டுவிட்டோமோ என்று ஒரு உள்ளார்ந்த பயம் நமக்குள் எப்பொழுதும் ஏற்படுகிறதா? நம் வாழ்வு அவர்களின் வாழ்க்கையை போல இல்லையே என்ற உணர்வு ஏற்படுகிறதா? அப்படி உருவாகும் இந்த உணர்வையே FOMO, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கின்றனர். வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தின் அருள்வாக்கின் பகுதியில் பார்ப்போம். அருள்வாக்கு பகுதி லூக்கா 10:38 முதல் 42 வரை. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதிலே பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். இவ்விலிய நிகழ்வில் மார்த்தா தன் தங்கையைப் போல இயேசுவின் காலடியில் இல்லையே, நான் அந்த பாக்கியத்தை அனுபவிக்காமல் நல்வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே என்று எண்ணியிருக்கக்கூடும். எனவேதான் தான் தனியாக விடப்பட்டதாக அவள் உணர்கிறாள். சமூக ஊடக உலகில் மற்றவர்கள் அனுபவிக்கும் வெற்றி, சந்தோஷம், உறவுகள், வாய்ப்புகள் ஆகியவற்றை காணும்போது நான் ஏதோ ஒன்றை தவறவிட்டேனோ என்ற மன அழுத்தம் மார்த்தாவை போல நமக்கும் உருவாகிறது. இதனை தான் FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கின்றனர். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களில் நமக்கு ஏதாவது தெரியாமல் போய்விடுமோ அல்லது நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளில் நம் பங்கு இல்லாமல் போய்விடுமோ என நமக்குள் ஏற்படும் ஒருவித பய உணர்வு தான் FOMO. 2004 ஆக்ஸ்போர்ட் அகராதியில் தான் முதல் முறையாக இவ்வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களின் தாக்கத்தினால் இத்தகைய மனப்பிறழ்வு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்கின்றனர் மனநல மருத்துவர்கள். சமீபத்தில் சமூக ஊடகங்களில் ட்ரெண்டாகும் காரியங்கள், சுவாரஸ்யமான செய்திகள் அல்லது வைரல் காணொளிகளை ஒருபோதும் தவறவிடாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் தனக்குள் யோசிக்கிறார் என்றால் அவருக்கு இந்த FOMO அறிகுறி இருக்கிறது என்று புலப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, தன் நண்பன் ஒரு சுற்றுலா தலத்திற்கு சென்றுவிட்டு அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தன் சமூக ஊடக பக்கங்களில் பகிர்ந்திருந்தால் தானும் அந்த இடத்திற்கு போயிருக்கலாமே என்று ஒருவன் எண்ணுகின்றான் எனில் அவனுக்கு இந்த அறிகுறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சமூக ஊடகங்களை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்துவதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்காத அனுபவங்களை எண்ணி புலம்புவதை கைவிட்டுவிட்டு நமக்கு கிடைத்த வேறு தனிப்பட்ட நல்ல அனுபவங்களை எண்ணி மன நிறைவு அடைய வேண்டும். பிறருக்கு எது முக்கியமோ, எது முதன்மையோ அது நமக்கும் முக்கியமாகவும் முதன்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. நமது முதன்மைகளை நாமே வடிவமைத்துக் கொள்வோம். நம் நண்பர்களின் மகிழ் தருணங்களை பார்த்து பொறாமைப்படுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் நம் கவனத்தை ஈர்க்கவே முயற்சிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். They just need our attention. மார்த்தா இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கும் வாய்ப்பை இழந்திருந்தாலும் இயேசுவிற்கும் சீடர்களுக்கும் சுவையான உணவை பரிமாறுகின்ற பேற்றை அவர் பெறுகின்றார். ஒன்றை இழப்பதிலிருந்து மற்றொன்றை பெறுகிறோம். சமூக ஊடகங்கள் நம்மை அவுட் ஆஃப் பிளேஸ் அல்லது அவுட்டேட் என்ற உணர்வை அல்லது ஒருவித பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் சில வேளைகளில் சிலவற்றை தவற விடுவதும் கூட நம் வாழ்க்கைக்கு நலம் பயக்கலாம். இதனை ஜோமோ, அதாவது ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கின்றனர். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நம்முடைய வாழ்வில் நமக்கான பெர்ஃபெக்ட் டைம் கண்டிப்பாக வந்து சேரும். அதற்கு காரணம் நான் தான். அந்த காரணத்தை உருவாக்கி கொள்வதற்கு, நேரத்தை வர வைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அதை தான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்ற அனுபவங்கள்ல இருந்து நம்ம வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுவாங்கல்ல ஜோ. அந்த மாதிரி நம்மளுடைய தோல்வியிலிருந்து பெற்றுக்கொள்ள அனுபவங்கள்ல இருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதுல இருந்து ஓகே நம்ம அடுத்ததான் நம்ம இப்ப என்ன பண்ணலாம் நம்ம லைஃப்ல. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம கண்டிப்பா வந்து தோல்வி அடைகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மறுபடியும் செய்வோம்னா செய்ய மாட்டோம். ஸோ இதுதான் நமக்கான பெர்ஃபெக்ட் டைம். அப்போ நம்ம சரியான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்யறப்போ நமக்கான பெர்ஃபெக்டான டைமும் நமக்கு வந்து சேரும்.
மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் எல்லாரும் பார்த்துருப்போம். இயக்குனர் வெங்கட் பிரபு அவருடைய இயக்கத்துல நடிகர் சிம்பு அவர் நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படம் ஒரு டைம் லூப். ஒரு வேலை அவர் வந்து இறந்துட்டாரா திரும்ப அந்த ஃபிளைட்ல இருந்து திரும்ப நான் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு. இது வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஒரு 2-3 டைம் ரொம்ப தெளிவா என்ன பண்ணுவாருன்னா திரும்ப அதே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை அவர் நண்பர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவார். இப்படி ஒவ்வொரு நாள் என்ன நடக்கும் இது நடந்துகிட்டே வரும். அந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஒரு ஃபைட் சீன் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைட் சீன்ல அவர் நிறைய தடவை செத்து போவார். நிறைய தடவை டைம் என்ன ஆகும்னா லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைமும் அவர் இறந்து போகின்ற பொழுது ஓகே இந்த டைம் அவர் சண்டை போடுறோம் பின்னாடி இருந்து அடிச்சான். அப்போ அந்த அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா பின்னாடி அடிக்க வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவார், கரெக்டா டர்ன் பண்ணி அந்த அடி என்ன பண்ணிடுவார், தப்பிச்சிருவாரு. ஸோ அடுத்த டைம் வேற எங்க இருந்தோ ஒரு என்ன பண்ணிடுவான், குத்திடுவான், ஏதோ சம்திங் பண்ணுவான். நெக்ஸ்ட் டைம் திரும்ப டைம் லூப் போய் திரும்ப வர்றப்போ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இவ்வளவு டைமிங்குள்ள போனோம். அப்போ இந்த டைமிங்ல மொதல் ஓடலுமா பைக்ல போகணுமா என்ன இது அகைன் அண்ட் அகைன் அந்த அப்போ இது படத்துக்கு ஓகே இத்தனை வாய்ப்புகள் என்ன பண்ணும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னா ஓகே ஏதோ ஒரு விஷயத்துல நான் பெர்ஃபெக்ட் டைம் நினைச்சு நான் தொடங்கினேன், பட் அதுல ஏதோ சொதப்பிட்டேன். அங்க என் பெர்ஃபெக்ட் டைம்ல இருந்தா அந்த அனுபவத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தோடு மீண்டும் அதை முயற்சிக்கின்ற பொழுது அந்த இடத்துல அந்த தப்பை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஸோ அப்ப செய்யாமல் நான் அதை சரிவர செய்கின்ற பொழுது அதுதான் எனக்கான பெர்ஃபெக்ட் டைம். மீண்டும் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, இன்னும் சொல்லப்போனால் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான வெயிலால் தக்காளி இலைகள் பாதிக்கப்பட்டு எல்லாமே சுருண்டு நிற்கிது, அதோட இயல்புத்தன்மை இல்லாமல் இருக்குது, இதனால் கருகி பயிர்கள் சாகுது, அந்த பயிரை தொட்டோம்னா அப்படியே நொறுங்கின மாதிரி வருது இலை அப்படிங்கிறதா இன்றைக்கி விவசாயிகளோட பெரிய கவலையாக இருக்குது. இது இப்போ மட்டும் இல்லைங்க, எப்பெல்லாம் வெயில் 32 டிகிரிக்கு மேலே போகுதோ, அதுவும் இரவு நேர வெப்பநிலை 30 டிகிரிக்கு மேலே வருதோ அப்போல்லாம் இந்த தொல்லை நடக்கும். இதுக்கு நம்ம ஒரு சில பாதுகாப்பு முறைகளை நம்ம செய்யணும். ஒரு சில விஷயங்களை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்மளே வெயில் காலத்தில் வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி கிடச்சா சந்தோஷப்படுவோம். அதிலே ஒரு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக ஒரு அரை டம்ளராவது இளநீர் கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு டம்ளர் மோர் கிடச்சா, ஒரு சின்னதாக உப்பு போட்டு ஒரு மோர் கிடச்சா நம்ம சந்தோஷப்படுவோம். சரியா? இதானே நம்மளோட இதே தாங்க பயிர்களுக்கும். வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பயிர்களுக்கு தெளிக்கணுங்க. தெளிப்பு முறையில் தான் அந்த பயிர் சத்துக்களை எடுத்துக்கும். அந்த வெயில் காலத்தில் அந்த ஆவியாகிறது அதிகமாக இருக்கப்ப உடம்புல இருக்க எல்லா உப்புக்கள் நமக்கு வெளியேறுற மாதிரி அந்த பயிர்களுக்கும் வெளியேறி இலைகள் மேலே படிஞ்சு அந்த பயிர் அந்த உப்பு படிகிறப்ப இலை எரிஞ்சு போய் அப்படியே சூடாயிரும். சூடாகி அது சுருங்கிரும், மேல் நோக்கி சுருங்கிரும். அப்போ இதை சரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சாயந்தர நேரத்தில் அல்லது அதிகாலை 5 மணிக்கு அல்லது சாயந்தரம் 5 மணிக்கு 100 லிட்டர் தண்ணியில் 10 லிட்டர் மோர் கலந்து 200 கிராம் பெருங்காயம் கலந்து 1/2 லிட்டரு கடல் பாசி உரம் கலந்து தெளிக்கலாம். கடல் பாசி உரம் எதுக்கு? நுண்ணூட்ட சத்துக்கு. நான் சொன்னேன்ல மோரில் உப்பு போடுறோன்னு, அதான் அது. அதே நேரத்தில் பெருங்காயம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த இலைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த உப்புக்களை நகர்த்துறது, அந்த ஓட்டைகளை தண்ணீர் உள்ளே போகிற மாதிரி திறந்து விடுறது, இதெல்லாம் இந்த பெருங்காயம் இந்த வேலையை செய்யும். இந்த வேலை இது செய்யலாமா? 1. இதையே நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுங்க. 100 லிட்டர் தண்ணியில் 5 லிட்டர் தேங்காய் பால் மோர் கரைசல், தேமோர் கரைசல் அதை கலக்கிறோம். கடல் பாசி உரமும் 200 கிராம் பெருங்காயம் கலந்து தெளிக்கலாம். அல்லது 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் மீனமிலம், 1 லிட்டர் பஞ்சகாவியா, 1/2 லிட்டரு கடல் பாசி உரம், 200 கிராம் பஞ்சகாவியா. இது 3வது முறை. 4வது முறை 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ஈயம் கரைசல், 1 லிட்டர் மீன் அமிலம், 1/2 லிட்டர் கடல் பாசி உரம், 200 கிராம் பெருங்காயம். இந்த 4 வழிமுறையில் எதை வேணாலும் செய்யுங்க, பயிர் நல்லா இருக்கும். 1. 2வது, மாதம் ஒரு முறை 1 லிட்டர் சூடோமோனாஸ் இந்த திரவத்தை கலந்துக்கணும். அது கூட கலந்து கொடுக்குறப்ப பயிர்கள் திடமாக இருக்கும். அடுத்த முக்கியமான முறை டிஎன் அக்ரிகார்ட்
TN தமிழ்நாடு, TN அக்ரி AGRI கார்ட் CART. நீங்கள் இதை போட்டிங்கன்னா நெட்டில் போட்டிங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட சைட் வரும். அதில் தட்டினீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும். ப்ராடக்ட்ஸை தட்டினீங்கன்னா 2வது வரியில் கடைசியில் இந்த பக்கத்தில் வந்து PPFM அப்படின்னு ஒரு திரவம் வரும். வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஒரு பொருள் இருக்குங்க, அதுக்கு பேர் PPFM. அந்த திரவம் 1 லிட்டர் வாங்கி மாதம் ஒருவோட கலந்துக்கிட்டோம்னா, ஒருவேளை நமக்கு தண்ணீர் கொடுக்க முடியாத சூழ்நிலை, வறட்சி அப்படின்னாலும் அந்த பொருள் உங்களுக்கு 30 நாளைக்கு நீங்கள் தெளிக்கிற அன்னைக்கு அந்த பயிர் என்ன சிச்சுவேஷனில் இருந்துச்சோ அதே நிலையில் பயிர் காலம் ஃபுல்லாக இருக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணுமா, தரைவெளியில் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லையும் கிடைக்கும், தனியாட்டே கிடைக்கும். ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு திரவம் 1 லிட்டர் கலந்து நல்ல சத்துக்கள் NPK அப்படிங்கிற சத்து கலந்து தரைவெளி கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கருகிறது, பூச்சி தாக்கம் வர்றது, ஒரு நோய் சத்து குறைபாடு இதெல்லாம் சரி பண்ண இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி நம்ம பார்த்துட்டோம். உழவும் உயர்வும். இன்றைய நாள் நமக்கான பெர்ஃபெக்ட் டைம் வரும், அதற்கான காரணங்கள், அது எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காத்திருக்கக்கூடிய தருணத்தில் ஒவ்வொன்றா நம்ம சரி பண்ண எனக்கு என்ன வேணும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் என்னுடைய திறமைகளை எப்படி வளர்த்துக்கணும், என்னென்ன திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு என்னுடைய திட்டமிடுதல் எப்படி இருக்கணும், எக்ஸிகியூஷன், இதெல்லாம் தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறப்போ நமக்கான பெர்ஃபெக்ட் டைம் வரும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் காத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் ஏன் காத்திருக்கிறேன், என்னுடைய கனவு என்ன, இதை என்னுடைய குழந்தைகளுக்கோ இல்லை என்னுடைய பெற்றோர்களுக்கோ என்னுடைய கணவன் மனைவி யாருக்கோ இல்லை நண்பர்களுக்கோ நான் அதை புரிய வைக்க அந்த காலத்தை நான் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவங்களுடைய சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக என்னாகனா இம்ப்ரூவ் ஆகும். நண்பன் அப்படின்னு ஒரு திரைப்படம், அப்போ அதில் நடிகர் ஸ்ரீகாந்த் அவருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் தான் அவருடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் அவருடைய தந்தைக்கு வந்து என் பையன் இன்ஜினியரிங் காலேஜ், இவ்வளோ பெரிய காலேஜ் அப்படி, அதான் எனக்கு பெருமை கௌரவம் அதான் அப்படிங்கிற ஒரு கனவுல இருப்பார். ஆனால் இவர் அந்த நேரத்தில் அந்த தந்தையோடு செலவிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் என்னுடைய விருப்பம் இது, நான் எதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த கிளைமேக்ஸில் அவங்க அப்பா வந்து முடிகிறப்போ வந்து அவர் சொல்லுவார், இந்த லேப்டாப்பை விற்றுட்டு அதுக்கு ஒரு டிஜிட்டல் கேமரா DSLR வாங்கணும்னா அதுக்கு என்ன செலவாகும், நான் வாங்கிட்டு வரேன். ஸோ அப்போ அதுதான் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு. அப்போ அதுதான் பெர்ஃபெக்ட் டைம். அவர் கனவு நோக்கி என்ன பண்ணுவார், அடுத்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நமக்கான பெர்ஃபெக்ட் டைம் வருவதற்கும் நம்முடைய உடன் இருப்பவர்களுக்கு நாம் என்ன விரும்புகிறோம், நம்முடைய கனவு என்ன என்பதை புரிய வைக்க, தெரிய வைக்க நாம் முற்பட வேண்டும். உண்மையாவே சிறப்பு. தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில பெண்களுக்கான பிரச்சனைகள் பத்தி பார்க்கலாம். ஒரு பருவ பெண் அப்படிங்கிற போது அவ பருவத்துக்கு வர முடியல, சில பெண்கள் பருவத்துக்கு வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. சில பெண் குழந்தைகள் ரொம்ப சின்ன வயசு, இப்போதான் 4th படிக்கிறாங்க, 5th படிக்கிறாங்க, வயதுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், அதிக ரத்தப்போக்கு, அதுக்கப்புறம் சினைப்பையில் நீர்க்கட்டி, அப்புறம் ஃபைப்ராய்டு கட்டி, கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு, கர்ப்பப்பைக்குள்ளே வெளியே ஃபைப்ராய்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, கால் வலி, உடல் பருமன், தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் சினை முட்டை உற்பத்தியில் பிரச்சனை, கல்யாணமான பிறகு கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை, அப்புறம் மார்பக வளர்ச்சி, சிலருக்கு நார்மலாக மார்பக சைஸ் இருக்கலாம், சிலருக்கு ரொம்ப சின்ன சைஸ் இருக்கலாம், சிலருக்கு அதிகமான சைஸ் இருக்கலாம். இப்படி பெண்களுக்குள்ள பிரச்சனைகள், முகப்பரு, முடி உதிர்தல், இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கு. இதில் வந்து இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை. அந்த இர்ரெகுலர் பீரியட்னால பார்த்திங்கன்னா உடல் பருமன்னால குழந்தையின்மை, இந்த உடல் பருமன்னால சின்ன வயசுலேயே டயபெட்டிக் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், மூட்டு வலி வரலாம், முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி, இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் உடல் பருமனால. ஆக மொத்தம் பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்து காணப்படுது. இப்போ இந்த ஃபைப்ராய்டு கட்டி அப்படிங்கிறது
திருமணம் ஆன பெண்களுக்கும் இருக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கும் இருக்கு. அதே போல சினைப்பையில் நீர் கட்டி திருமணம் ஆன பெண்களுக்கும் இருக்கு, 13 வயசு திருமணம் ஆகாத டீனேஜ் பெண்களுக்கும் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து சர்ஜரி இல்லாமல் குணமாக்க முடியுமா அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இருக்கு, குணமாக்க முடியும் நீங்கள் கடைபிடித்தால். இப்போ வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ், சினைப்பையில் நீர்க்கட்டி கட்டிகள், இதுக்கு சர்ஜரி இல்லாமல் குணமாக்கலாம். சர்ஜரி பண்ணாலும் திரும்பி வராதுன்னு கேரண்டி கிடையாது, திரும்ப வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் முடிந்தளவு நீங்கள் உடனே தொடர்பு கொண்டால் உங்கள் ஒவேரியன் சிஸ்டுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபைப்ராய்டுக்கும் மேக்சிமம் கேசஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, கரைக்க முடியும். அல்லது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபைப்ராய்டு கட்டிய பெருசாகிறத தடுக்கிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது, பெருசாகிறத தடுக்க முடியும். அதுக்கப்புறம் கரையக்கூடிய வழிமுறைகளும் இருக்குது. அந்த வகையில் தான் இப்போ நிறைய பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதனால இதெல்லாம் வந்து அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன் இருக்கக்கூடாது. டயட் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும், உடற்பயிற்சி இருக்கணும், மனசு அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே உங்களுக்கு வழிமுறைகள் சொல்லித்தரோம். இப்போ உதாரணத்துக்கு அதிக ரத்தப்போக்கு போகுது, வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவீங்க. அது இப்போ தான் ஃபஸ்ட்டு பருவத்துக்கு வந்திருப்பா ஒரு பெண் குழந்தை, அவளுக்கே அதிக ரத்தப்போக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த பேஷண்ட்க்கு உடனே அவங்க அம்மா ஆல்ரெடி நம்ம பேஷண்ட் உடனே அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, உடனே அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம், டயட்டு சொல்கிறோம். நான் சொல்லிட்டேன் ஸ்கூலுக்கே அனுப்பாதீங்க, ஏன்னா சைக்கலாஜிக்கலாக பாதிப்பு ஏற்படும் பெண்களுக்கு. அதுவும் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஏஜுக்கு வந்திருக்கா. ஃபஸ்ட்டு டைமே 15 days 45 daysலாம் ஓவர் ப்ளீட் ஆகிட்டு இருந்தால் அந்த பெண் குழந்தையோட மனசு எப்படி இருக்குமோ, மாதம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக பாதிப்பு ஏற்பட்டு டிப்ரெஷனில் தள்ளப்படுவாங்க. அதனால முதல்ல அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங், நல்ல ரெஸ்ட்டு, படிப்பு ஸ்கூல் முக்கியம் இல்லை, ஹெல்த்து ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறம் அவங்க நார்மலுக்கு வந்த பிறகு அனுப்பலாம், அப்படிலாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அதிக ரத்தப்போக்குனால பாதிப்பு ஏற்படும். ஆனால் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, கவலைப்படாதீங்க. கடைப்பிடித்தால் நிச்சயம் இது எல்லாமே சரியாக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். வர்றதுக்கு காரணம் நம்ம தான், ஆனால் அது சரியாக்கணும் அப்படின்னா வித்தவுட் சர்ஜரி சரியாக்க முடியும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்க்கையில பர்ஃபெக்ட் டைம் ஒன்று கண்டிப்பா வரும். அது வருவதற்கான காரணம் நாம் தான். அதற்கான செயல்களை நாம் என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். அதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதுல ஃபைனலா என்ன சொல்றாங்க, சேம் ஒர்க் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செய்யறப்போ சில நேரத்துல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு சோர்வு வந்துடும். இதே தொடர்ந்து செய்யறோம், நம்மளுக்கு ஒரு பெரிய நம்ம வந்து எதையும் இந்த வரைக்கும் நம்ம இன்னும் சக்சஸ் வந்து நம்ம எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் தொடர்ந்து செய்யறப்போ நமக்கான அந்த டைம், சரியான டைம்ல நம்ம அதை ப்ரொசீட் பண்றப்போ கண்டிப்பா பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்றது நமக்கானது வரும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா. அதாவது பெர்ஃபெக்ட் டைம் எப்போ அப்படின்னா சேம் ஒர்க் செக்குமாடு மாதிரி சுத்துறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எனக்கான வேலைகளை என்னுடைய பெர்ஃபெக்ட் டைம்ல நான் வந்து என்னை வெளிப்படுத்துவதற்கு இந்தியாவுடைய அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்ட இடம் பொக்ரைன் அப்படின்னு சொல்லி தெரியும். அதுல 2வது அணுகுண்டு தான் உலக நாடுகளை என்ன பண்ணுச்சு, இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுச்சு. ஓகே, இந்தியா என்னது இவனு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த நாடுகள் வரிசையில் இந்தியாவும் சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி. அப்போ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய 3 உளவு சேட்டலைட்கள் மற்ற நாடுகள் என்னென்ன நடக்குன்னு அதை பார்க்கறதற்கு அங்க நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய சேட்டலைட் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் அதுக்குடைய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி உண்டு. ஏன்னா அந்த 3 சேட்டலைட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்தியா அந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலை என்ன பண்ண முடியாது, அதால படம் பிடிக்க முடியாது. அது இந்தியா மட்டும் இல்ல, எல்லா இடங்களையும். அப்போ அது எப்போ வருகிறது, இதை உட்காந்து பயந்துட்டா ஒரு மனுஷன் என்ன பண்ணா, கால்குலேட் பண்ணி அப்போ அந்தந்த நேரங்கள்ல மட்டும் முக்கியமான தளவாடங்கள் எதெல்லாம் கடத்தணுமோ அதை கடத்த வேண்டியது. ரிமைனிங் டைம்ல ஃபுல்லா என்ன அப்படி பார்த்தா எல்லாருமே வந்து ராணுவ சீடூரில் இருந்து அங்க ஏதோ ராணுவ பயிற்சி எடுப்பது போலதான் என்னாச்சு வெளியுள்ள நாடுகளுக்கு அங்க சேட்டலைட் எல்லாம் பாக்குறப்போ
சரி ஏதோ அவங்க ராணுவ பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுச்சே தவிர அங்க ஒரு அணுகுண்டு சோதனை நடத்தப்பட இருக்கிறது, அங்க அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கலாம் தெரியவே தெரியாது. ஸோ உலக நாடுகளில் இந்தியா அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக முடித்து வாஜ்பாய் வந்து அனௌன்ஸ் பண்றாரு அதிகாரப்பூர்வமாக. இந்தியாவும் உலக நாடுகள் அணுகுண்டு வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் என்ன பண்ணுது சேருது. அப்படிங்கிறப்போ வேர்ல்டுக்கே ரொம்ப டோட்டல் ஷாக். ஏன்டா அமெரிக்காக்காரன் உளவுத்துறையை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களோட உளவுத்துறைக்கு ஒரு தோல்வின்னு நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா கரெக்டான வேலை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அந்த டைமிங் என்னங்கிறத நோட் பண்ணாங்க, பர்ஃபெக்டான டைம்ல அதை வெடிக்க வச்சாங்க. ஸோ அந்த பர்ஃபெக்டான டைம் கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எல்லாருக்குமே நமக்கு நல்லாவே தெரியும், அவரோட இருந்த அந்த ஒட்டுமொத்த அணியினரும். ஸோ அப்போ இதுதான் அந்த பர்ஃபெக்ட் டைமை கொண்டு வருவதற்கான ரகசியம். சும்மா கிடையாது, எத்தனையோ நாட்கள் இரவு பகல் பாராமல் அவருடைய உழைப்பு. அப்போ இது நம்மளுடைய லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான பர்ஃபெக்ட் டைம் வருகின்ற பொழுது, நாம வெடித்து சிதறுகின்ற பொழுது, நாம யாருன்னு மற்றவனுக்கு ப்ரூஃப் பண்ணுகின்ற பொழுது, அதுதான் நமக்கான அந்த பர்ஃபெக்ட் டைம். இதை வர வைப்பது நம்முடைய கரங்களில் தான் இருக்கின்றது. ஸோ மகிழ்ச்சியான சிந்தனையோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கிறத இப்ப பார்க்கலாம். கிறிஸ்டி, சபினா இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஸ்டெல்லா மேரி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். லில்லி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு இல்லையா, இறையாசிர் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இறைவன் இருகரம் நீட்டி அரவணைப்பாராக. அவருடைய ஆசீரும் அன்பும் பொங்கி வழிவதாக. அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை, ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. திருப்பாடல் 84:1. இது நமக்கு பிடித்தமான பாடல். திருப்பயணிகளோடு செல்லுகின்றான், ஆண்டவருடைய இடம் நோக்கி செல்லுகின்றான். அவனுக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்கி வழிகிறது. எப்பொழுது ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டு அவரோடு ஒன்றாகி விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் அந்த கோவிலில் உள்ளே இருக்கின்ற பாடகர்களை பார்த்து பொறாமை கொள்ளுகின்றான். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அருகில் இருக்கின்றார்களே, உமக்கு பலி செலுத்துகின்றார்களே, உம்மை பாடுகின்றார்களே, எனக்கு அது கிடைக்கவில்லையே என்று சொல்லி அவன் இயங்குகின்ற ஏக்கம் எத்துணை அருமையாக இருக்கிறது பார்த்தீர்களா? அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தங்கி இருக்க வீடும் கிடைத்தது என்று அந்த அறிஞன் பாடுகிற பொழுது அவன் பக்தி நிலையையும் தாண்டி விடுகிறான். அவன் இலக்கியத்திலே ஒருவனாக மாறிவிடுகிறான். இந்த அன்பையும் இந்த நட்பையும் உருகி சொல்லுகிறது தான் இந்த பாடல். இந்த பாடலை பாடும் பொழுது இந்த பக்தன் அங்கே செல்லுகிறான். பயம் அவனை விட்டு அகலுகிறது. அவன் வீரம் கொள்ளுகிறான், ஆற்றம் கொள்ளுகிறான். தளர்வு, சோர்வு எல்லாமே மறைந்து போகிறது. அவன் செல்லுகின்ற இடமெல்லாம் பாலைவனங்கள் எல்லாமே நீரூற்று பெருகும் அந்த இடமாக மாறிவிடுகிறது. அவன் வழியாக ஆண்டவர் அவன் அந்த நிலத்தையும் அந்த பகுதிகளையும் ஆசீர்வதிக்கின்றார். வயல்வெளிகளாக, புல்வெளிகளாக மாறி ஆடு மாடுகள் அங்கே மேக ஆரம்பிக்கின்றன. எத்தகைய ஒரு நிலைமை அவனுக்கு வருகிறது பாருங்கள். 1000 ஆண்டுகள் வேறிடத்தில் இருப்பதை காட்டிலும் இறைவா உன்னுடைய அருகாமையில் ஒரு நிமிடம் இருப்பதே மேலானது. அந்த ஒரு நிமிடத்தை அவன் மிக அருமையாக நேசிக்கிறான். ஆண்டவரை அன்பு செய்கிறான். அவனுடைய அன்பு அங்கே பெருகி வழிகிறது. சோர்வும் தளர்வும் மகிழ்ச்சியாக மாறுகிறது. துன்பங்கள் அக்களிப்பாக மாறுகின்றன. வலிமையின்மை வலிமையாக மாறுகிறது. நம்பிக்கையும் வலிமையும் அவனுக்கு சொல்ல முடியாத தெம்பையும் ஆற்றலையும் தருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இல்லத்தை நாம் நாடுகிற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, அவர் அருகாமையில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு தென்பு வருகிறோம் தெரியுமா? நம்ம எதுவும் தாக்க முடியாது. ஏதாவது தாக்கினாலும் அவருடைய ஆற்றல் நம்மோடு இருப்பதால் அச்சம் அகன்று போகிறது.
திகில் ஓடி போகிறது. நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து அவரை வழிபட முடியும் என்பதை இந்த திருப்பா நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் வேளாங்கண்ணிக்கு சென்றிருக்கிறீர்களா? திருப்பயணிகளாக சென்று இருக்கிறீர்களா? இந்த மனநிலையை கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் தன்னுடைய வரங்களால் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம். நமக்கான பர்ஃபெக்ட் டைம் கண்டிப்பாக வரும். பர்ஃபெக்ட் டைம் ஒன்று வராது. எப்போ வராதுன்னா, நாம செயல்படாத வரைக்கும் நமக்கான பர்ஃபெக்ட் டைம் வராது. நாம் என்று செயல்பட தொடங்குகின்றோமோ, என்று திட்டமிட்டு அந்த திட்டமிட்டதை செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்கின்றோமோ, அன்னைக்கு நமக்கான பர்ஃபெக்ட் டைம் நிச்சயமாக வந்து சேரும். அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயம் நமக்கு தேவையே இல்லை. அதான் இன்னைக்கு கடவுள் நமக்கு சிந்திப்பதற்கு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்ச இந்த நாளை இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, காத்திருக்கும் காலத்தை பயன்படுத்துவோம், நமக்கான எதிர்காலம் படைப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.